இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5ஆம் வார திருப்பலி கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவார்த்தை வெளிப்பாடானது முதல் வாசகம் ஏசாயா தீர்க்கதரிசி 43:16 முதல் 12. இரண்டாம் வாசகம் பிலிப்பியருக்கு திருமுகம் 3 அதிகாரம் 8 முதல் 14. நற்செய்தி யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11. ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் ஒழுங்காக படிக்கவில்லை. ஆசிரியர் அவர் ஏன் ஒழுங்காக படிப்பதில்லை என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், சார், என் அப்பாவும் அம்மாவும் இரவும் பகலும் சண்டை போடுகின்றார்கள், எனவே என்னால் படிக்க முடியவில்லை என்கிறான். யாருடா அவன் அப்பா என்று ஆசிரியர் கேட்கிறார். அவன், சார், அதை பற்றித்தான் சார் ஒவ்வொரு நாளும் சண்டையே நடக்கிறது என்றான். இன்று சில தம்பதிகளிடையே தவறான நடத்தையால் அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்வும் பாதிக்கப்படுகிறது. எனவேதான் விபச்சாரத்தை தடை செய்துள்ளார் கடவுள். விபச்சாரம் செய்யாதே, இணைச்சட்டம் 5:18 இறைவன் கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறர் மனைவியை காமுறாதே, இணைச்சட்டம் 5:21 என்றும் கடவுள் கட்டளை கொடுப்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் விபச்சாரம் செய்யக்கூடாது. இந்த மன ரீதியான விபச்சாரம் அதிகமாக நடக்கிறது. கண்டும் காணாத தன்மை அதிகமாக இருக்கிறது. ஒரு பெண்ணை எச்சிவிடும் நோக்கம் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:27 நாம் படிக்கிறோம். அவருடைய மனைவியை விரும்பி நோக்காதிருப்பதே ஒரு ஆணுக்கு ஆண்மை, அதாவது வலிமை என்கிறார்கள் முன்னோர்கள். அறம் மற்றும் நிறை ஒழுக்கமும் ஆகும் என்று குறள் கூட கூறுவதை நாம் படித்திருக்கிறோம். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதுதான் இல்லற நெறி. ஒருத்தன் உள்ளத்தில் ஒருத்தி மட்டும் இருக்க வேண்டும். அதை விடுத்து நினைவெல்லாம் நித்தியா, மனமெல்லாம் மல்லிகா, உடலெல்லாம் உஷா, ஆயுளெல்லாம் ஆஷா, பகலெல்லாம் பாமா, இரவெல்லாம் ரம்யா என்று 6 பேரை வைத்திருக்க கூடாது. அவ்வாறே ஒரு பெண்ணின் உள்ளத்திலும் ஒரு ஆண் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த 6 அல்ல, எத்தனையோ என்கிற செய்தி வருகிற போது எவ்வளவு வேதனை. ஒரு ஆசிரியர் மாணவரிடம், கண்ணகி மதுரையை தீயினால் சுட்டு எரித்தான், இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார். மாணவர்கள், சார், கண்ணகி காலத்தில் தீயணைக்கும் படை இல்லை என்பது தெரிகிறது என்றார்களாம். கணவனையே கண்கண்ட தெய்வமாக தொழும் பெண், மழை பெய்யட்டும் என்றால் மழை பெய்யும். கற்பு நிறை பெண்ணுக்கு அணிகலனும் அருணுமாகும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஒரு பெண் வருகிறார். அவர் விபச்சார குற்றத்தில் கையும் மெய்யமாக பிடிபட்டவர். மோசேயின் சட்டப்படி விபச்சார குற்றத்தில் ஈடுபட்ட ஆண் பெண் ஆகிய இருவருமே கொலை செய்யப்பட வேண்டும். லேவியராகவும் 20:10 படிக்கிறோம். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் விபச்சாரம் செய்த ஆணை விட்டுவிட்டு பெண்ணை மட்டும் இயேசுவிடம் கொண்டு வந்து அவன் தீர்ப்பை எதிர்பார்த்து கையின் கற்களோடு காத்திருக்கிறார்கள். இயேசுவோ மோசேயின் சட்டம் சரியில்லை என்றோ அல்லது அப்பெண்ணின் விபச்சாரம் செய்யவில்லை என்றோ கூறவில்லை. மாறாக மக்கள் கூட்டத்திடம், உங்களுள் பாவம் இல்லாதவர் பெண்மேல் கல்லெறியட்டும் என்றுதான் கூறினார். எல்லாரும் பெரியவர் முதல் சிறியவர் வரை கற்களை கீழே போட்டுவிட்டு தலையை கீழே போட்டுக்கொண்டு வீடு திரும்பினார் என்று செய்தி கூறுகிறார். அத்தனை பேரும் தங்கள் கண்ணில் இருந்த மரக்கட்டையை பார்க்காமல் அப்பெண்ணின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க முற்பட்ட வெளிவேடக்காரர்கள் என்பதை நாம் உணர வேண்டாமா? மத்தேயு நற்செய்தி 7:3. தமக்கு முன்பாக கூனி கூறுகின்ற அப்பெண்ணை பார்த்து நின்று இயேசு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதீர். யூதர்கள் அப்பெண்ணுக்கு விதிக்க துடித்த மரண தண்டனையை இயேசு ஆயுள் தண்டனையாக மாற்றி எழுதுகிறார். மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய ஒரு அறிஞர் அதற்காக காரணத்தை பின்வருமாறு வெளிப்படுத்தியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியின் வாழ்க்கையை புத்தகத்தில் ஒரு சில பக்கங்கள் கிழித்து எரியப்படுகின்றன. அப்பக்கங்களை திருத்தி புதிய பதிப்பை வெளிப்படும் வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. ஆழமான அழகான
சிந்தனை அல்லவா? பாவிகளின் அழிவை அல்ல, அவர்கள் மனம் மாறி வாழ்வதையே கடவுள் விரும்புகிறார். எசேக்கியேல் 18:23. தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும் என்று ஒரு திரைப்பட பாடலை நாம் பாடியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோமே. ஒரு முறை நாம் திருந்திய பின் மறுபடியும் நமது பழைய பாவ வாழ்வை நினைக்கக்கூடாது. கடவுள் நமது பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எறிந்து விடுகிறார். கடவுள் நம் பாவங்களை கணிப்பறையில் ஏற்றுவர் அல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் என்ன கூறுகிறார்? முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால முயற்சி பற்றி சிந்திக்காதீர்கள், இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி 43:18-19. இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கூறுகிறார், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ஆமந்த புதைகளே, நாமும் அப்படி ஓட வேண்டும். ஒரு புண் ஆறிவிட்டது, அதன் மேல் புறத்தோல் காய்ந்து விட்டது. ஆனால் மறுபடியும் அப்புண்ணை கீறிவிட்டு காயத்தை புதுப்பிப்பது முட்டாள்தனம் அல்லவா? நமது பழைய பாவங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி நம்மிடம் குற்றப்பழி உணர்வை என்றும் பசுமையாக வைத்திருக்கும்படி அழகை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அழகையின் வேலை என்ன? அல்லும் பகலும் கடவுளின் மக்கள் மீது குற்றம் சுமத்துவதுதான் அவனுடைய வேலை. திருவெளிப்பாடு 12:10 இந்த வார்த்தை கூறுகிறது. கிறிஸ்துவின் வேலை என்ன? அல்லும் பகலும் கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 7:25. நமது பாவக்கடன் பத்திரத்தை சிலுவையில் வைத்து ஆணி எடுத்து அறைவை ஒழித்து விடுகிறார். கொலேசியர் 2:14 படிக்கிறோம். அழகையின் வேலை நம்மீது குற்றம் சுமத்தி கடவுளுடன் பிரிப்பது. கடவுளின் வேலை கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசி கடவுளின் அருளை பெற்றுத் தருவது. கிறிஸ்துவின் வேலை நம்முடைய மனச்சான்று நாம் குற்றவாளி என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் தன் மனச்சான்றை விட மேலானவர். எனவே பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்வோமா இந்த தவக்காலத்தில்? எபேசியர் 4:22-33. தவக்காலத்தின் இறுதி கட்டத்தில் உள்ள நமக்கு கிறிஸ்து கூறுவது என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனி பாவம் செய்யாதீர்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவம் செய்யாமல் இறையருளை நிலைத்திருப்போம். இறை மகிமையை, உயிர்ப்பின் மகிமையை காண்போம்.